நிறுத்து கையில பிரேக் போட்டா கப்புன்னு நிக்கும் கால்ல போடுற போயினாக்குது பாரு இறங்கும் போது கேட் வர இடிக்குது என் வண்டியா இருந்தா என்ன சாப்பிட்டா இறங்கலாம் நான்சென்ஸ் ஆஃப் தி ஸ்டூபிட் ஆஃப் தி இடியட் யோ பேசாம இந்த வண்டியை வித்துட்டு 10 பாயிண்ட் சைக்கிள் ரிக்ஷா வாங்கியா போயா உனக்கண்ணே ராஜாகரே நீ சொன்ன மாதிரி எல்லா நகைகளையும் எடுத்தும் போய் பேங்க் லாக்கர்ல என் பேர்ல போட்டுட்டேன் ரசீதோட வந்துக்கிறேன் அதை அப்படியே வச்சுக்கோ சேத்து நாம திட்ட போட்டபடி ஒன்னொன்னா வெட்டடிஞ்சிட்டே வந்துட்டு இருக்கு அப்புறம் இந்த ஆளுங்க நடைமுறை பார்த்தா ஐயர் சொன்ன மாதிரி எங்க அப்பாவை இவங்க தான் கொலை செஞ்சிருப்பாங்க ராஜாகரே அத அந்த ஆதி மூலம் கோஷ்டி வாயாலே வர வச்சிட்டு அவனுங்களை என்னைக்கு ஒரு அமுக்குறியோ அன்னைக்கு நான் இந்த கன்றாவையெல்லாம் கட்டி போட்டுட்டு பழிய சேதுவா பனியன் லுங்கிய கட்டிக்கின்னு சாராயக்கல்ல போய் உக்காந்துக்கின்னு நாள் ஃபுல்லா சல்பட்டா அடிச்சுட்டு சைக்கிள் ரிக்ஷா ஓட்டிக்கின்னு ஒரே குச்சியா ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்டான்னு பாருனோ அன்னைக்கு தான் எனக்கு திருப்தி சரி வா உல்லாச உலகம் உனக்கே சொந்தம் செய்யடா 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 நீ ஜல்சா செய்யடா 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 ஜல்சா செய்யடா 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 ஸ்டாப் மகாராஜாக்கு ரிக்ஷா தள்ளுறீங்களா நாங்க தள்ளிக்கிறோம் நீங்க போங்க ரிக்ஷா ஓட்டுறீங்களா சைக்கிள் ரிக்ஷா ஓட்டினாதான் எனக்கு உடம்பே குழு குழுன்னு இருக்குது எல்லாரும் பார்க்க வந்துக்கிறீங்களா அமெரிக்கால எனக்கு இதுதான் பொழுதுபோக்கு முதலாளி அமெரிக்கால எங்க தங்கி இருந்தீங்க நான்சென்ஸ் ஆஃப் தி ஸ்டூபிட் ஆஃப் தி இடியட் அத பத்தி உனக்கு என்ன இல்ல மோத்த பார்த்தா அமைஞ்சுக்கிற மாதிரி தெரியுது அதனால கேட்டான் இங்க வா என்ன வர வர மரியாதை எல்லாம் குறையுது குச்சிக்கிறியா இனிமே தானே நாங்க உங்களுக்கு மரியாதையே செய்ய போறோம் சேது கண்ணா சேதுவா நான் ராஜா இல்லடே பிச்சைக்கார பையெல்லாம் ராஜாவாயிட்டா நாடு தாங்காதுப்பா நீ யாரு என்னங்கறதெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும் ரொம்ப விருப்பமா கேப்பிய அதெல்லாம் கொண்டாந்துருக்கோம் கடைசியா சாப்பிட்டுக்க இந்த மசால் வடை இந்த டீ ஆசை தீரக்கூடிய டேய் மரியாதையா நடந்துக்குங்க உங்களை எல்லாம் ஊரை விட்டு விரட்டிடுவேன் ராஜா என் ஃப்ரெண்ட் நான் எது சொன்னாலும் செய்வான் அவன் என்ன கிளிக்கிறான்றத பாப்போம் தள்ளுறா ரிக்ஷாவை என்ன நாஜமுதண்ணே வேலையில ஒழுங்கா பண்றீங்களா நடக்குது சில்ராஜே நீ ஏன் சும்மா படுத்திருக்க கால் மேல கால் போட்டு படுத்துக்க மறந்துட்டேன் என்ன மாமா இங்க இருக்கீங்க விவசாயம் பார்த்துட்டு இருக்கேன் படுத்துக்கிட்டா அவங்க விவசாயம் பண்றாங்க நான் பார்த்துட்டு இருக்கேன் ஐயோ மாமா மாமா நாளைக்கு அந்த காங்கை அவங்க சொந்தக்காரங்களோட வந்து என்ன பொண்ணு கேட்க வரான் அப்படியா பெரியவங்க எல்லாம் வச்சு பேசி வெத்தலை பார்க்க மாத்திட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மீறவே முடியாது ஊர் வழக்கம் அப்படி அப்படியா நீங்களும் மரமாப்பிள அப்படியா உங்களுக்கும் உரிமை இருக்கு இல்லையா அம்மாவை கூட்டிட்டு வாங்க ஐயோ எங்க அம்மா தான் உங்க அப்பா கிட்ட பேசவே மாட்டாங்களே அதெல்லாம் எனக்கு தெரியாது எப்படியாவது கால கையில விழுந்து அம்மாவை கூட்டிட்டு வரணும் அப்படியா அப்படித்தான் அம்மா ஏன் கால விழுந்து என்னடா பிரயோஜனம் லட்சுமி நம்ம வீட்டுல விளக்கேத்தி வைக்கணுங்கிற ஆசை எனக்கு மட்டும் இல்லையா அங்க போனா உன் மாம வான்னு கூட சொல்ல மாட்டா வாசப்படியிலே நிக்க வச்சு பேசுவா 4 பேருக்கு முன்னால நாம தான் அவமானப்பட்டு திரும்பணும் ஐயா லட்சுமியே சொன்னாமா நீ அம்மாவை கூட்டிட்டு வா 4 பேருக்கு மத்தியில நான் சின்ன ராஜாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ற அப்ப யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு அடிச்சு சொன்னாமா அவளே அப்படி சொல்லும் போது நாம கவலை பண்ணோம் என் மருமக அப்படியா சொன்னா ஆமாமா அப்படின்னா ஒரு கை பாத்துருவோம்